டாக் பண்ணிட்டாங்களா? அரசே அரசே, நம் அரண்மனை வாயிலில் முன் அழுந்த கண்களோடு தலைவிரி கோலத்துடன் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணுக்கு என்ன தைரமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னவா. அதை பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயமாய் மன்னர் வீற்றிருக்க அரசவைக்குள் நுழைகிறாள். அழுந்த கண்களுடன் எம்மை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? உலகம் வியக்கும் மன்னம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார் போற்றும் பசுவை மக்கள் தெய்வமே என வணங்க அதன் கன்றை தேர்காயிட்டு கொன்று தன் மகனையும் அதே தேர்காயிட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றியும் நீ அறிவாயா? என்னை நான் கேட்ட வினாவுக்கு நீ இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு நீ வேற எதையா கூறிக்கொண்டிருக்கிறாய்? இழப்பின் நன்மை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே என்ற ஊர். அவ்வூரில் பழியில்லா சிறப்பினை உடைய புகழ் மிக்க பாசத்துவன் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. கோவலனின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பையனார் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்றுவிட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்று அஃது ஏற்புடையது, அஃது அறநெறியும் ஆகும். இதை அனைவருமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தல் தகுத்துடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வனன். அவனிடம் இருந்த சிலம்பு அரசுக்குரிய சிலம்பன்று. அவன் இணைச்சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால் சிலம்பின் பலன்கள் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையின் அரசுக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது. ஆன்றார் நிறைந்த இந்த வயதிலேயே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யார் எங்கே? கோவலனின் பெற்ற சிலம்பை இங்கு கொண்டு வா. சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார். பெண்ணே, இதோ உன் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அரணருக்கு இலக்கு என்று இதோ மைப்பிக்கிறேன். இங்கே பார். கண்ணகி அச்சிலம்பை தரையில் போட்டு உடைக்கிறார். அதிலிருந்து மாணிக்கக்கல் என்ற அரசனின் முகத்தில் பட்டு தெரித்து விடுகிறது. தவறிழைத்து விட்டேனே, பிறர் சொல் கேட்டு பெருமிலை செய்தேனே. யானோ அரசன், யானோ கல்வன், இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழிச்சொல்லுக்கு ஆளாகி விட்டேனே. இனிமேலும் நான் உன்னோடு இருத்தல் தகுமா? இனி எனக்கு வெண்கோற்ற கூட எதற்கு? செங்கோல் தான் எதற்கு? என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக. பாண்டிய மன்னர் தாம் தவறாக வழங்கிய தீர்ப்பால் உண்டான பழிச்சொல்லுக்கு அஞ்சி